நண்பா இன்றைக்கி சூப்பரான இது வைக்க போகிறேன். ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ். ஸோ என்னென்னா ரோஸ் மில்க் வைக்க போகிறேன். ஸோ ரோஸ் மில்க்கு நான் இப்போ இதை வந்து பால் வந்து காய்ச்சிட்டு பண்ணுறேன். காய்ச்சிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போயே இதில் சர்க்கரை போட்டுக்கிறேன். சும்மா ஒரு வந்து 250 இருக்கும். ஒரு 2 கிளாஸ் 1/2 லிட்ரு வர மாதிரி பால், கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சர்க்கரை போட்டாச்சு. சர்க்கரை நீங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் போட்டுங்க. எனக்கு இனிப்பு கம்மியாக இருந்தால் போதும். ஸோ பால் இப்போ நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நண்பா இது நல்லா இதாகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு சொல்லி லைனாக பாருங்கள். ஸோ நண்பா ரோப்ஸா எப்பயுமே மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், இதான் ரோப்ஸா. ஸோ இது நான் எப்படி பண்ணுறது சொல்லி போடுறேன் வீடியோவில். ஆம்ப்ராய்டுன்னு சொல்லி ஸோ இதை கலந்து போடணும். லாஸ்ட்டில் வச்சுட்டு அந்த மாதிரி தண்ணியில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பாலில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி அப்படியே போட்டுட்டிங்கன்னா அடியில் போய் இதாகிடும், கலங்காதவங்களா. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் லைட்டாக அப்புறம் இதை போட்டிங்கன்னா ஈஸியாகிடும் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோதான் ரெடி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் லைட்டாக தண்ணி இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கிளாஸில். அவ்வளோதான் ரெடி. இதுதான் ரோப்ஸா. ஸோ நீங்கள் சப்ஜா விதை எது இருந்தாலும் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை சப்ஜா விதை. இப்போ இந்தியா இது சவுதினால ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதனால் சொல்லணும், நீங்கள் பிடிச்சி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுவேன், ஆப்பிள். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் கடலை, நட்ஸு இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுவும் போட்டுக்கிறேன், நல்லாயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் நான் இடித்து போடுவேன், அப்படியே முழுசாக போடாதீங்க. ஸோ இது கொஞ்சம் நான் இடித்து ரோஸ் மில்க் ஆட் பண்ணிடுவேன். ஸோ ஆப்பிள் எப்படி கட் பண்ணுறது சொல்லி அதை பார்க்குறேன். தோல் எப்படி எடுக்கணும்னு சொல்லி சிம்பிளாக பாருங்கள். முட்டைனாலும் கருப்பாயிடுச்சு, இப்படி மேலே எடுக்கணும். பாருங்க, அழகாக வந்துச்சு. இப்படி இந்த மாதிரி இப்படி வந்துடும். ஸோ இப்போ ரோஸ் மில்க்கு இந்த ஆப்பிள் போடுறேன். தோல் எடுத்துட்டேன், அதுக்கு சின்னதாக அப்படியே கட் பண்ணி அழகாக போட்டுருவேன். நல்லாயிருக்கும் சாப்பிட்றது ரோஸ் மில்கில். ஸோ புலோடாவும் செய்வேன், அது எப்போ செய்யணும்னு எனக்கே தெரியாது. ஸோ பாருங்கள், ஆப்பிள்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் திராட்சை இது மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து கருப்பு வால்நட் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி இதே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் வந்து இது கூட போட்டுக்கலாம், என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அதிகமாக இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இப்போ அதிக ஆப்பிள் இருக்குது, திராட்சை இருக்குது. சரிதான், ரோஸ் மில்க்கு ரெடி. இப்போ ரோஸ் மில்க் ரெடி பண்ணிவிட்டேன். மேலே ஆப்பிள் சூப்பராக பாருங்க. இப்போ குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு. நல்ல ஆப்பிள் இதெல்லாம் இறங்கி அந்த ரோஸ் சூப்பராக இறங்கி அதோட வாசம் சூப்பராக இருக்கும் நண்பா. ஓகே நண்பா, சூப்பர் வேறு லெவலாக இருக்கும் ஜூஸு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள், கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. அதேமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் சொல்ல மறந்துட்டேன், என்னோடய சேனல் 500 ரீச் ஆகிட்டேன். அதேமாதிரி இன்னும் 500 வேணும், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. 20 நாட்டை இன்ஷா அல்லாஹ். ஸோ சலாம் சொல்ல மறந்துட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.